கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். அப்போது இந்த பூமியிலே நாம் கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட பிற்பாடு கிறிஸ்துவனுடைய போதனைகளை கேட்டு மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்திலே பங்கேற்று கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் சமாதானம் பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த கால வேளையிலே பரிசுத்தமாக சொல்கிறார் பாருங்கள். சமாதானம் பண்ணுறீங்களா, சண்டை மூட்டி விட்றீங்களா? யோசித்து பாருங்கள். அநேக இடங்களில் பார்க்குறோம், ஊழியக்காரன் சொல்லிக் கொடுக்கிறவர்களே, ஊழியம் செய்கிறவர்களே என்ன பண்ணுறாங்க? தேவையில்லாத காரியங்களை சொல்லி ஒருவருக்கு ஒருவர் விரோதத்தையும் பகையையும் உண்டு பண்ணுகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் எங்கே? சோக்கால்டு விசுவாசி என்று அழைக்கப்படுகிறவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு கூட்டமாக பிரிந்து போகிறார்கள். ஒருவரோடு பேசுறதில்லை, ஒருவரோட ஐக்கியம் கிடையாது. தனித்த தங்களுக்கென்று ஒரு கூட்டம், தங்களை போன்ற மனதை உடையவர்கள், மன்னிக்காதவர்கள், ஒத்து போகாதவர்கள், தற்பெருமை பிடித்தவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. சமாதானம் எப்படி பண்ண முடியும் பார்த்தீங்களா? சமாதானம் தான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய நாமத்தை குறித்து ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சமாதான பிரபு என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லி சமாதானம் கொடுக்கும்படி தான் வந்தார். என் சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொன்னார் இயேசு பூமியில் வாழ்ந்து போது. என் சமாதானத்தை கொடுக்கிறது உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்ல. உலகம் பகை, சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாமை, காயம் இவைகளை தான் உருவாக்கும். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தையும் இயேசுனுடைய அன்பும் இயேசுனுடைய மன்னிக்கிற குணம் சமாதானத்தை உண்டு பண்ணும். அதனால தான் அவர் பாடுகள் பட்டு அடித்தாங்க, உதைச்சாங்க, மூஞ்சில் காரி துப்புனாங்க, சிலுவையில் அடித்தது மாத்திரமல்ல, முகத்தை மூடி அவர்கள் கிண்டல் செய்தார்கள், எல்லாம் பண்ணினாங்க. சிலுவையில் தொங்கி கொண்டு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய பாவங்களுக்காக தான் அடிபட்டு நடனை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய பாவங்களிலிருந்து அவளை விடுதலையாக்கி அவளை ரட்சிப்புகளை நடத்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் யாரெல்லாம் பார்க்குறாரு எல்லாருக்கும் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஷாலோம், சமாதானம், சமாதானம் என்று பார்க்கிறோம். சமாதானத்தை கூறினார் பாருங்கள். என் சமாதானத்தை கொடுக்கலன்னு சொன்னவர் கல்வாரி ரத்தம் செய்த ஜீவனை கொடுத்து சம்பாதித்த சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதானமாக இருக்கணும் என்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒவ்வொருவரும் சமாதானத்தை உண்டாக்குறவர்களாக இருக்கணும், சமாதானத்தை கடைபிடிக்கவர்களாக இருக்க வேண்டும், சமாதானத்துக்கு விரோதமான செயல்களை செய்யாதமாக இருக்க வேண்டும். இதுதான் இன்றைய காலையில் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை. பாருங்கள், சமாதானம் பண்ணிங்கன்னா மெய்யாக எங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். சண்டை மூட்டி விடுவாங்க, பொறாம சண்டை ஏற்றுமை உண்டு பண்ணுவாங்க, சபையில் குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க, இவங்களாம் பிள்ளைகளே கிடையாது. சிந்திப்போம், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களை சொல்ல கர்த்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த பூமியில் பாக்கியவதை வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வர வேண்டும். தேவனுக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஒப்புரவாகுதல் வேண்டும். சக மனிதனோடு ஒரு ஒப்புரவாக வேண்டும். மாத்திரமல்ல, அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு பிற்பாடு சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சமாதானம் ஆகவே சமாதானத்தை சொல்லுகிறவர்களை வார்த்தைகளால் மாத்திரமல்ல செயல்களையே காட்ட வேண்டும். அந்த சமாதானத்தை நாங்கள் கொடுத்து இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளாக வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை நடத்துவீராம், என்றென்றுக்கும் பிள்ளைகளாய் வாழும்படி எங்களை நடத்துவீராம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.